guys, welcome back to my channel. Last video வந்து பாட்டில் ஆர்ட் ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு புதுசாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பேசிக் வேஸ்ட் திங்ஸை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு சின்ன ஒரு கிராஃப்ட் தான். அது வந்து எப்படி ஒரு கார்ட்போர்ட் அண்ட் வாட்டர் பாட்டில் கேப்ஸு இந்த மாதிரி வேஸ்ட் ரோல்ஸு இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்குவோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். முதல்ல நான் வந்து இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிப்ஸ் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கண்டெய்னரு இது இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தேவையான ரோல் மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த பாட்டில் கேப்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் டானிக் பாட்டில் இல்லைன்னா வேறு ஏதாவது ஆயில் கேனோட பாட்டில்ஸ் இந்த மாதிரி பாட்டில் கேப்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள். அடுத்தது வந்து நமக்கு ஒரு கார்ட்போர்ட் தேவை. இது கார்ட்போர்டு வச்சு தான் நான் வந்து வெளியே பேஸு அதெல்லாம் செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நான் இந்த இன்ஜின் ஃபிட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேஸ் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு இந்த மெஷர்மெண்ட்டில் அந்த பாக்ஸ்க்கு ஈக்குவலாக அந்த மாதிரி ரோலுக்கு ஈக்குவலாக இருக்க மெஷர்மெண்ட்டில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் யூஸ் பண்ணி நீங்கள் சாதாரணமாகவே கட் பண்ணலாம். கைகளை பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ பின்பகுதி நம்ம செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து ரெண்டு பக்கமே வந்து கார்ட்போர்டு வைக்கணும். அதுக்கும் அதே அளவில் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து கார்ட்போர்ட் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம சைடில் வச்சிடலாம். இது வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு சைடில் வந்து ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி வச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க பென்சிலில். பாக்ஸ் போட்டுட்டு அதை கட் பண்ணி ஷேப்பாக அதே ஷேப்பாக கட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க ஜன்னல் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது நம்ம இந்த ரோலரை வந்து ஃபிட் பண்ணணும். இது பார்த்தா வலுவலுப்பாக இருக்கிறதுனால வந்து நான் ஒரு பக்கம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வைக்க போகிறேன் கம் போட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒரு பிளேடு மாதிரி இருக்கும், இதை வச்சு நான் ரப் பண்ணிடுறேன். ரப் பண்ணோடனே ரொம்ப ரஃப் ஆகிடும். அதில் நான் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஸ்டிக் பண்ணுற பாண்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே அசம்பிள் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம வீல்ஸ் ஃபிட் பண்ணுறது தான். வீல்ஸுக்கு வந்து நான் பாட்டில் கேப்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது பாட்டில் கேப்ஸ் வந்து பிளாஸ்டிக் ஆனதுனால டைரெக்டாக வந்து கார்ட்போர்டில் ஸ்டிக் ஆகாது. அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். ஹாட் க்ளூ கன் வந்து எல்லா ஆன்லைன் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதில் மாதிரி. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இந்த க்ளூ கன் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக ஸ்டிக் ஆகும். இது இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணலாம். 5 ரூபாய் ஃபெவிக்விக் வரும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கும். அது சப்போர்ட்டுக்காக நம்ம வந்து சின்ன ஒரு கார்ட்போர்டு வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு அடியில் வந்து நம்ம சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டோம்னா அதை நிற்க வைக்கும்போது லெவலாக இருக்கும். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். இன்றைக்கி பண்ண கிராஃப்ட்டு இதுதான். ஓரளவுக்கு ட்ரெயின் இன்ஜின் மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக நான் இதுக்கு வந்து பெயிண்ட் எதுவுமே அடிக்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் பெயிண்ட் அடிச்சிக்கலாம். நான் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்தா வந்து இந்த கீழே இன்னர் சர்ஃபேஸில் கூட வந்து நல்லா பெயிண்ட் வந்து டெப்த்தாக இறங்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வண்டிலாம் ஓட்டி போல நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு, அரையும்